சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து திருமதி ராணி மேம் வந்திருந்தாங்க. அவங்க சொல்லி இன்னொரு மேம் வந்திருந்தாங்க. அவங்க ஆரம்பாலேருந்து வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனைனா 10, 9, 8 நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு ஹாஸ்டலில் பாதுகாப்பாக படிக்கணும்னாலும் நம்ம ஃபோன் பண்ணலாம். கிராமத்தில் உள்ளவங்களாம் ஹாஸ்டலுக்கு போனால் அங்கே அம்மா அப்பா இல்லாதவங்க தான் போகணும், நீலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம பாதுகாப்பாக படிக்கணும்னா போகலாம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அக்கா அம்மா 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா 181 நம்பருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெண் சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேலே சொல்லியிருந்தாங்க குட் டச் பேட் டச்னு இருந்தாங்க. அப்புறம் நமக்கு யாரும் தெரியாதவங்கலாம் பிஸ்கட் சாக்லேட் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அம்மா அப்பாலாம் நம்மளை அடிச்சுட்டாங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் பிரஜித். ஒட்டச்சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் சொல்லியிருந்தாங்க நம்ம ரோட்டில் போகையில் லெஃப்ட் சைடு தான் நடந்து போகணும். அப்போ ரோட்டில் போகையில் நம்ம சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டலாம் நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த முதியோர்களுக்கான நம்பர் 1, 4, 5, 6, 7. அப்புறம் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா அவங்களோட நம்பர் 1, 8, 1. அப்புறம் குழந்தைகள் சொல்லிட்டாங்க. நான் இதில் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்துலாம் போய் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். என் பேர் சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் குழந்தைகளுக்கான உதவி எண் 1098 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மகளிருக்கான உதவி எண் 181 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் முதியோருக்கான உதவி எண் 1, 4